T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்தை படுதோல்வி அடைய செய்து அதிர வைத்துள்ளது ஆப்கானிஸ்தான். இது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. T20 போட்டிகள் திக் நிமிடங்களுடனும் திருப்பு முனைகளுடனும் நகர்பவை. ஆச்சரியங்களுக்கும் அதிர்ச்சிகளுக்கும் குறைவில்லாமல் ரசிகர்களின் இதய துடிப்பை எகிர செய்பவை. சிறிய அணிகள் என முத்திரை குத்தப்படும் அணிகள், வலிமையான அணிகளுக்கு வலை விரித்த வரலாற்று சம்பவங்களும் தாவீது கோலியாத் கதையின் மீட்டுருவாக்கங்களும் T20 சரித்திர பக்கங்களில் தீட்டப்பட்டு உள்ளன. ஓர் சம்பவத்தை தான் நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்துக்கு எதிராக அரங்கேற்றி இருக்கிறது ஆப்கானிஸ்தான். குரூப் சி பிரிவில் கயானாவில் நடைபெற்ற போட்டியில் வலிமையான நியூசிலாந்தை எதிர்கொண்ட ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்து 159 ரன்களை சேர்த்தது. குர்பாஸின் 80 ரன்கள் ஆப்கானிஸ்தானின் ஸ்கோர் கார்டை உயர்த்தியது. 160 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய நியூசிலாந்துக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. ஆம், ஃபரூக்கி வீசிய முதல் பந்திலேயே ஃபின் ஆலன் கோல்டன் டக் ஆனார். ஃபரூக்கியின் பவுலிங்கில் மற்ற பேட்டர்களும் தடுமாறினர். கான்வே மற்றும் மிட்சலை அவர் வெளியேற்றினார். அடுத்து பந்தை ஏந்திய ஆப்கன் கேப்டன் ரஷீத் கான் திணறிக் கொண்டிருந்த வில்லியம்சனை வெளியேற்றினார். அடுத்து வந்த வீரர்கள் ரஷீத்தின் மந்திர சுழலுக்கு இரையாகி பெவிலியனுக்கும் களத்திற்கும் அணிவகுப்பு நடத்தினர். மறுமுனையில் ஃபரூக்கியும் விக்கெட் வேட்டையை தொடர நியூசிலாந்து அதிர்ந்தது. அணிவகுத்து நிற்கும் அதிரடி பேட்டர்கள், அவர்கள் அசகாய சூரர்கள், அப்படி இப்படி என தொடர் தொடங்கும் முன்பாக புகழப்பட்ட நியூசிலாந்து ஆப்கனின் பவுலிங்கிற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் வெறும் 75 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி சரணடைந்தது. 84 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் நடப்பு தொடரில் 2வது வெற்றியை வசப்படுத்தி உள்ளது. உலகக்கோப்பை தொடர்களில் வலிமையான அணிகளை ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து திண்டாட வைத்து வருகிறது. கிரிக்கெட்டில் அடுத்த கட்டத்திற்குள் நாங்கள் நுழைந்து விட்டோம் என இந்த வெற்றி மூலம் மீண்டும் அறைகூவல் விடுத்துள்ளது ஆப்கானிஸ்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.